விஜயை பார்த்து திமுக பயந்தால், எச்சரிக்கை உணர்வோடு செயல்பட்டால், ஒரு பதட்டம் ஏற்பட்டால் அது கோழைத்தனம் அல்ல. அந்த பதட்டம் வேணும்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அன்னைக்கு கூட்டின 5 லட்சம் பேர்னு வச்சுப்போ ஒரு பேச்சுக்கு, அந்த 5 லட்சம் பேர்ல குறைஞ்சது 5000 பேர், 50,000 பேர், 1 லட்சம் பேர் திமுகவுக்கு வாக்களித்தவனா இருப்பான், வாக்களிக்கலாம்னு நினைச்சவனா இருப்பான். 1000 பேர்னே கூட எடுத்துப்போமே, எதுக்கு நீங்க ரொம்ப எல்லாம் போறீங்க? அந்த 1000 பேரை நீங்க இழக்கலாமா? இழக்கக்கூடாது. தெரியாம போயிட்டோம், திருப்பி வா, உனக்கு நான் இருக்கிறேன், நம்பிக்கை அளிக்கிற வார்த்தையை செய்ய வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு இருக்கு. இளைஞர்கள் இன்னைக்கு யாரெல்லாம் வச்சிருக்கிறாங்களோ, சீமானாகட்டும், திருமாவளவனாகட்டும், அண்ணாமலை ஆகட்டும், இளம்பெண்கள் பாசறை வைத்திருக்கிற, இளைஞர் பாசறை வைத்திருக்கிற அண்ணா திமுக ஆகட்டும், எல்லாருக்கிட்டையும் ஒரு பதற்றம் வந்துதான் ஆகணும். இது ஏதோ விஜய்ங்கிற ஒரு சகாய சூரனை பார்த்து பயப்படுறதுன்னு அர்த்தம் இல்லை. நாடறிந்த பிரபலம், வெளிப்படையாக அண்ணா திமுக வாக்கு வங்கியை குறிவைத்து வருகிற பிரபலம், மறைமுகமாகவும் பொதுமக்களுக்கு அப்பீல் பண்றேங்கிற நானே நிற்பதாக நினைத்து கொண்டு எனக்கு வாக்களிங்கள்னு சொன்னதை வச்சு பார்த்தா எல்லா கட்சியோட வாக்குகளையும் சூறையாடதான் அவர் வர்றாரு. எல்லோரும் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். அது கோழைத்தனம் அல்ல. ஸோ திமுக ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் உடனே விஜயை பார்த்து பயந்துட்டாங்கன்னு நம்ம எடுத்துக்க வேண்டாம். அவங்க சும்மாவா இருப்பாங்க? அங்கிள் அப்படின்னு சொன்னதை நான் தப்பு இல்லைன்னு நான் சொல்றேன், குற்றம் இல்லை. ஆனால் நாகரிகமானு கேட்டால் விவாதத்துக்குரியது நான் ஒத்துக்கிடுவேன். இவர் அங்கிள்னு கூப்பிடுறீங்களா, அவங்கள அப்படி கூப்பிடுங்களா, இவங்களை எப்படி கூப்பிடுங்களான்னு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் விஜய்க்கு இருக்கு. அப்போ அப்படி சொன்ன விஜய் நம்ம சும்மா விடலாமான்னு திமுக சில நலம் விரும்பிகள் ஏதாவது செஞ்சால் அது ஒரு பெரிய விஷயமா நான் எடுத்துக்கல.